எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் இந்த கார்னர்ஸ்டோன் வகுப்பிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டினுடைய 13வது பாடத்தை நாம் சேர்ந்து படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தின் தலைப்பு வெளிச்சத்தை போல. பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் கூடி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் இந்த பாடத்தை படிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடத்தை எங்களுக்கு புரியறதுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. ஆவியான தந்து வழிநடத்துங்கள் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நண்பர்களே, இந்த வார பாடத்தை நாம் மத்தேயு 16-18, வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 9-17 வசனங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களை மையமாய் கொண்டு படிக்க இருக்கிறோம். வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. வெளிச்சம் இல்லாமல் இருளில் சில பொருட்களை நாம் கண்டுபிடிக்க இயலாது. நம்முடைய வேதத்துல நாம் கடைசி 7 வாதைகளில் இந்த கார் இருளையும் ஒரு வாதையாய் காண்கிறோம். இப்பொழுது நாம் படிக்க போறதனுடைய மைய கருத்து என்னன்னா, நாம அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டு அந்த வெளிச்சத்தை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய முக்கிய வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் ஆயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. நண்பர்களே, சுவிசேஷகர் என்ற வார்த்தையை கேட்கும் போது நம் மனதில் என்ன தோன்றுகிறது? திருச்சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு ஆராதனை கூடமும் அல்ல, ஏதோ செங்கலில் அஸ்திபாரம் போடப்பட்டதும் அல்ல. திருச்சபை என்பது இருளான உலகத்தில் வெளிச்சமாய் பிரகாசிப்பதற்கு கிருபையுடன் படைக்கப்பட்ட ஒரு வல்லமை. சுருக்கமாய் சொன்னால், திருச்சபை என்பது நீங்களும் நானும் தான். நாம் இருளிலே வாழக்கூடிய அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை அவருடைய ஒளியிலே வழி நடத்துவதுதான் சுவிசேஷக பணி. வேதாங்கமத்தில் திருச்சபையை எக்லீசியா என்ற வார்த்தை கொண்டு அழைக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் ஒன்றாக கூடுதல் என்று பொருள். இதை சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் வெளிச்சத்தை பிரகாசிக்க தீர்மானித்த சாதாரண மனிதர்கள் அடங்கிய ஒரு கூடுகையாகும். இதை குறித்து நம்முடைய தீர்க்கதரிசி எழும்பி பிரகாசிக்கும் இயேசுவின் சீடர்கள் என்ற புஸ்தகத்துல அதிகாரம் 58 இவ்விதமாய் கூறுகிறார். ஒரு பரிசுத்தமான பொறுப்பை கிறிஸ்து சபைக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் பொக்கிஷங்களையும் கிறிஸ்துவின் ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யங்களையும் உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய தேவனுடைய வாய்க்கால்களாக ஒவ்வொரு அங்கத்தினரும் இருக்க வேண்டும். உலகத்திற்கு அவருடைய ஆவியையும் அவருடைய சுபாவத்தையும் எடுத்து காட்டக்கூடிய முகவர்களாக இருக்கக்கூடியவர்களை விட இரட்சகர் அதிகமாக விரும்புகிறது எதுவும் இல்லை. இரட்சகர் அன்பை மானுட மூலமாக வெளிச்சம் காட்டக்கூடியதை விட உலகத்திற்கு தேவைப்படுவது வேற எதுவும் இல்லை. எந்த ஆண்கள் பெண்கள் மூலமாக கிறிஸ்துவ மார்க்கத்தின் வல்லமையை தேவனால் வெளிப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகம் முழுவதும் காத்திருக்கிறது. இந்த நாளினுடைய முக்கியமான வசனமா நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. ஆண்டவர் தெளிவாய் பேதுருவை ஒரு கல்லாய் சொல்கிறார். அந்த கல்லின் மேலே திருச்சபை ஆகிய இந்த சுவிசேஷகம் கட்டப்பட வேண்டும் என்பது பவுலுடைய ஆண்டவருடைய வாஞ்சையாய் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்களும் நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்து ஆகிய அவர் மேலே கட்டப்பட்டவர்களாய், அவருடைய சபையின் அங்கத்தினர்களாய், ஜீவனுள்ள கற்களாய், ஆவிக்கேற்ற மாளிகைகளாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்புதல் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நாம் கடந்து செல்லக்கூடிய இடம் எதுவா வேணாலும் இருக்கலாம். அங்கெல்லாம் நாம் ஆண்டவருக்கு ஒளி வீசக்கூடியவர்கள், ஆண்டவருக்காக அவருடைய அன்பின் வெளிச்சத்தை காட்டக்கூடியவர்கள் நீங்களும் நானும் வாழ வேண்டும். எழும்பி பிரகாசி இயேசுவின் சீடர்கள் அதிகாரம் 58 தம்முடைய முகவர்களாக இவ்வுலகத்திற்கு அவருடைய ஆவியையும் குணத்தையும் வெளிப்படுத்தவர்களை காட்டிலும் வேற எதையும் இரட்சகர் அதிகமாய் விரும்புகிறதில்லை என்று சொல்லி, அந்தபடியா நீங்களும் நானும் ஆண்டவருக்காய் ஒளி வீசுவோம். ஆண்டவருடைய அன்பை அநேகருக்கு பறைசாற்றும். நீங்களும் நான் சுவிசேஷர்களாய் அநேக எக்லிஷியார்கள்
உருவாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடங்களை நாம் ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாள் பாடத்தை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. உங்களுக்கென்று ஒரு முகவர்களாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்துவதற்காகவும் உம்மை பற்றி பிறருக்கு நாங்கள் சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. எங்களை வழிநடத்துங்கள் ஆண்டவரே. இதே போல் நாங்கள் இன்னும் நிறைய பாடங்களை பற்றி படித்து உமக்கென்று ஒரு ஊழியக்காரங்களாக நாங்கள் மாறுவதற்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளிலே இந்த பாடங்களை இணைந்து படிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருக்காய் ஒளி வீசக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் வாழ்வோம். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.